தமிழ்நாட்டில் 6,41,00,000 இருந்த வாக்காளர் எண்ணிக்கை 5,43,00,000 குறைந்தது. மொத்தமாக 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். சென்னை மாவட்டத்தில் 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். வாக்காளர் பட்டியலில் மீண்டும் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய இன்றும் நாளையும் சிறப்பு முகாம். முதலமைச்சர் ஸ்டாலின் வென்ற கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வென்ற எடப்பாடி தொகுதியில் 26,000 பேர் நீக்கம். வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் ஜனவரி 18 வரை விண்ணப்பிக்க வாய்ப்பு. சிறப்பு முகாம்களும் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் உறுதி. பணி நிரந்தரம் கோரி தமிழகத்தில் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் போராட்டம். காலி பணியிடங்கள் உருவாகும் போது சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். நெல்லை ரெட்டியார்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகம் இன்று மாலை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு ஒழிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. டிசம்பர் 24ஆம் தேதி மாநிலம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம். தட்கல் திட்டத்தின் கீழ் விவசாய மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்க 31ஆம் தேதி வரை அவகாசம். தொழில்நுட்ப கோளாறால் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவிப்பு. சபரிமலை தங்க மோசடி வழக்கை அமலாக்கத்துறை விசாரணைக்கு மாற்றி கேரள நீதிமன்றம் உத்தரவு. விசாரணை தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்க சிறப்பு விசாரணை குழுவுக்கு ஆணை. திருத்தணியில் 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்துக்காக பாம்பை கடிக்கவிட்டு தந்தையை கொன்ற கொடூரம். 2 மகன்கள் உட்பட 6 பேர் கைது. அசாம் மாநிலம் கவுஹாத்தி விமான நிலையத்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள புதிய முனையம் இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. LVM-3 ராக்கெட்டை 24ஆம் தேதி விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ. அமெரிக்காவின் ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளை நிலைநிறுத்த ஏற்பாடு. மின்னல் ஒளியில் மிளிர்ந்த துபாய், வெளியான ரம்மியமான வீடியோ. மத்திய சிரியாவில் IS அமைப்பின் வீரர்கள் பதுங்கியுள்ள இடங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல். 70 இடங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக தகவல். வங்கதேசத்தில் போராட்ட அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டதால் மீண்டும் கலவரம். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் சொத்துக்களை குறிவைத்து தாக்குதல் நடப்பதால் பதற்றம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிய இந்திய அணி. வருண் சக்கரவர்த்தி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தல். விஜய் ஹசாரே கிரிக்கெட் தொடரில் விளையாடும் ரோஹித் சர்மா, விராட் கோலி. மும்பை அணிக்காக 2 போட்டிகளில் ரோஹித் விளையாடுவார் என அதிகாரப்பூர்வ தகவல். தமிழ்நாட்டில் 6,41,00,000 இருந்த வாக்காளர் எண்ணிக்கை 5,43,00,000 குறைந்தது. மொத்தமாக 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். சென்னை மாவட்டத்தில் 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். வாக்காளர் பட்டியலில் மீண்டும் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய இன்றும் நாளையும் சிறப்பு முகாம். முதலமைச்சர் ஸ்டாலின் வென்ற கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வென்ற எடப்பாடி தொகுதியில் 26,000 பேர் நீக்கம்.
வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் ஜனவரி 18 வரை விண்ணப்பிக்க வாய்ப்பு. சிறப்பு முகாம்களும் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் உறுதி. பணி நிரந்தரம் கோரி தமிழகத்தில் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் போராட்டம். காலி பணியிடங்கள் உருவாகும் போது சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். நெல்லை ரெட்டியார்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகம் இன்று மாலை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு ஒழிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. டிசம்பர் 24ஆம் தேதி மாநிலம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம். தட்கல் திட்டத்தின் கீழ் விவசாய மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்க 31ஆம் தேதி வரை அவகாசம். தொழில்நுட்ப கோளாறால் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவிப்பு. சபரிமலை தங்க மோசடி வழக்கை அமலாக்கத்துறை விசாரணைக்கு மாற்றி கேரள நீதிமன்றம் உத்தரவு. விசாரணை தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்க சிறப்பு விசாரணை குழுவுக்கு ஆணை. திருத்தணியில் 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்துக்காக பாம்பை கடிக்கவிட்டு தந்தையை கொன்ற கொடூரம். 2 மகன்கள் உட்பட 6 பேர் கைது. அசாம் மாநிலம் கவுஹாத்தி விமான நிலையத்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள புதிய முனையம் இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. LVM-3 ராக்கெட்டை 24ஆம் தேதி விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ. அமெரிக்காவின் ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளை நிலைநிறுத்த ஏற்பாடு. மின்னல் ஒளியில் மிளிர்ந்த துபாய், வெளியான ரம்மியமான வீடியோ. மத்திய சிரியாவில் IS அமைப்பின் வீரர்கள் பதுங்கியுள்ள இடங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல். 70 இடங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக தகவல். வங்கதேசத்தில் போராட்ட அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டதால் மீண்டும் கலவரம். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் சொத்துக்களை குறிவைத்து தாக்குதல் நடப்பதால் பதற்றம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிய இந்திய அணி. வருண் சக்கரவர்த்தி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தல். விஜய் ஹசாரே கிரிக்கெட் தொடரில் விளையாடும் ரோஹித் சர்மா, விராட் கோலி. மும்பை அணிக்காக 2 போட்டிகளில் ரோஹித் விளையாடுவார் என அதிகாரப்பூர்வ தகவல்.